தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் மேடை பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அப்படிங்கிறது தமிழர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. நாம் தமிழர் கட்சி உறவுகளும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன நிகழ்வு நடந்திருக்கு, எதற்காக இந்த கைது என்று பதிவு செய்த அந்த விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். குற்றாலம் வந்திருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் குற்றாலம் வந்திருந்த நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி சாட்டை துரைமுருகன் அவர்கள் திருச்சி சைபர் கிரைம் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது எதற்காக அப்படிங்கிற அந்த கேள்வியை முன்வைக்கும் போது, தற்போது நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய பிரச்சார மேடைகளில் அவர் பல இடங்களில் அவதூறு கருத்துக்களை பேசி வந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களை குறித்து தவறாகவும் அவதூறு பரப்பியதாக அவர் மீது புகார் கொடுத்திருக்காங்க. எங்கன்னா திருச்சி சைபர் கிரைமில். அதனால் திருச்சி சைபர் கிரைம் போலீஸார்கள் குற்றாலம் வந்திருந்த சாட்டை துரைமுருகன் அவர்களை நேரடியாக அவ்விடத்திற்கே கைது செய்திருக்காங்க. இது குறித்து முழு தகவல் என்ன என்பது எல்லாமே இதன் பிறகுதான் தெரிய வரும். அவர் எந்த விடயம் பேசியது இந்த மாதிரி பிரச்சனையாச்சு, எதனால் இந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் அதன் பிறகுதான் தெரிய வரும். சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய அவதூறு பேச்சுக்காக அவரை கைது செய்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிகழ்வு நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் பல தமிழர்களுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இதே மாதிரியாகத்தான் அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகன் அவர்கள் குண்டாசு வரைக்கும் சென்று 1 வருட காலமாக சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு ஜாமீனில் பெயிலில் வெளில வந்த பிறகும் மீண்டும் அவர் அதே மாதிரியான ஒரு அவதூறு வழக்கில் கைதாவது அப்படிங்கிறது இது எதிர்பார்க்காத ஒரு விடயமாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் இதற்கு மிகப்பெரிய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.